அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் லெட்டர் கால்குலேஷன் தான் பார்க்க போகிறோம். அதுவும் ஹையர் தான் பார்க்க போகிறோம். ஹையரில் இன்றைக்கி என்ன லெட்டர் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு அலுவல் முறை கடிதம் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? தமிழில் ஹையர்னாலே லெட்டருக்கு எவ்வளோ செட் பண்ணுவீங்க? 10லேருந்து 60 டிகிரி செட் பண்ணுவீங்க. மைனஸ் பண்ணுறது எல்லாமே 50ஆல் மைனஸ் பண்ணுவீங்க. இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். நம்ம ஸ்ட்ரைட்டாக லெட்டருக்குள்ளே போயிடலாம். அரசு அலுவல் முறை கடிதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு சென்டரில் ஒரு கோடு போட்டு இந்த மாதிரி கோடு போட்டுறணும். சென்டரில் ஒரு கோடு போட்டு இந்த பக்கம் நம்ம வந்து அட்லீஸ்ட் பாதியாக பிரிச்சிடணும். இப்போ வந்து 50 இருக்கா, நமக்கு இந்த கோடு எத்தனை அடிப்போனா நமக்கு 10 to 60 வச்சோம்னா நமக்கு அதுக்குள்ளே எத்தனை கோடு வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எத்தனை லைன்ஸ் வரும் அப்படின்னா 50 லைன் வந்து வரும். அந்த 50 லைனில் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா 50 லைன் வருதுன்னா பிரிச்சுக்கணும். அப்போ 25ல் சென்டரில் என்ன பண்ணணும் அப்படின்னா பிரிச்சுட்டு நம்ம ஒரு கோடு போட்டுடணும். அப்போ 25 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோடு போட்டுடணும். 25ல் வச்சுட்டு இந்த ஸ்கேலில் ஒரு கோடு போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மருத்துவம் மற்றும் குடும்ப நலத்துறை எப்படி சென்டர் பண்ணி அடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒன்றுமே இல்லை, சென்டர் பண்ணோம்னா எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணிக்கணும். கவுண்ட் பண்ணிட்டு 50ஆல் மைனஸ் பண்ணிவிட்டு அதை வந்து பாதியாக பிரிக்கணும். பிரிக்க தெரில அப்படின்னா 2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. நான் பல டைம் சொல்லியிருக்கேன். சரிங்களா? சரி, பார்க்கலாமா? பாருங்கள், மருத்துவம் மற்றும் குடும்ப நலத்துறை இது கவுண்ட் பண்ணலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24. சரிங்களா? இப்போ கவுண்ட் பண்ணும்போது கவனிச்சுக்கோங்க. கவுண்ட் பண்ணும்போது இந்த ஸ்பேஸ் எல்லாத்தையும் சேர்த்து தான் வந்து கவுண்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ நமக்கு என்ன கிடைச்சது? 24 வந்து கிடைச்சது. இதை மைனஸ் பண்ணுங்கள். 50 மைனஸ் 24. சரிங்களா? 10ல் 4 போயிடுச்சு 6, 4ல் 2 போயிடுச்சுன்னா நமக்கு வந்து 2. 26 உங்களுக்கு பாதியாக பிரிக்க தெரியல அப்படின்னா என்ன பண்ணணும்? 2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. 2 2 2 6. அப்போ இங்கே பேக் ஸ்பேஸில் 13 ஸ்பேஸ் விட்டுட்டு இங்கேருந்து 13 ஸ்பேஸ் விட்டுட்டு என்ன பண்ணும்? மருத்துவம் மற்றும் குடும்ப நலத்துறை இதை வந்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? கீழே லைன் போட்டணும். லைன்னா நீங்கள் லைன் இந்த சிம்பிள் வந்து இருக்கும். ஓகேங்களா? அது இந்த லைன் அடிச்சிடணும். அடுத்தது என்ன பண்ணணும்னா இங்கே 2 லைன் ஸ்பேஸ் விட்டுறணும். சரிங்களா? இதுக்கப்புறம் 2 ஸ்பேஸ் 1 2 ஸ்பேஸ் விட்டுட்டு அடுத்தது என்ன பண்ணுறீங்க? அனுப்புனர் வந்து அடிக்கணும். அனுப்புனர் எப்படி அடிக்கணும்னு பார்க்கலாமா? அந்த ஸ்டார்டிங்கில் அந்த 10 டிகிரி இருக்கு இல்லையா, அதுலேயே அனுப்புனர் அடிச்சிடுறீங்க. சரிங்களா? இங்கேருந்து இது வரைக்கும் 25 ஸ்பேஸ், அதாவது 50 கோடு வரும். 10லேருந்து 60 டிகிரி வரைக்கும் எத்தனை லைன்ஸ் வரும் உள்ள அப்படின்னு பார்த்தா 50 லைன் வரும். அதை பாதியாக பிரிச்சுக்கணும். 25 சொல்லிட்டு 25 சென்டராக ஒரு கோடு போட்டுக்கிறீங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த கோட்டுக்கிட்ட எடுத்து வந்து வச்சுட்டு இங்கேருந்து ஒரு 2 ஸ்பேஸு. சரிங்களா? 1 2 2 பேக் ஸ்பேஸ் அடிச்சுட்டு பெருனர் அடிக்கிறீங்க. அடுத்த லைனில் 2 லைன் ஸ்பேஸ் விடுறீங்க. 1 2 ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? இந்த அனுப்புனர் இருக்கு இல்லையா, அந்த அனுப்புனர்கிட்ட பேக் ஸ்பேஸில் 1 2 இப்படி. சரிங்களா? பேக் ஸ்பேஸ் 1 2 ஸ்பேஸ் விட்டுட்டு டாக்டர் நான் முருகவேல் அடிக்கிறீங்க. MT இதை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த 25 லைனில் வைக்கிறீங்களா, வச்சுட்டு பெருனர் இங்கே 2 ஸ்பேஸ் விட்டுட்டு திருப்பி என்ன பண்ணணும்? இந்த பெருனர் கொஞ்சம் தள்ளி தான் அடிக்கணும். சரிங்களா? அதுக்கு நேராகவே அடிக்கக்கூடாது. பெருனர் கீழே அடிக்கிறீங்களே இந்த 2 ஸ்பேஸ் விட்டுட்டு ஆணையர் மற்றும் அரசு. இங்கே அரசு செயலர் அடிக்கிறதுக்கு இடம் பத்தாது. அதனால் இங்கே வந்து அடிக்க இடம் பத்தலை அப்படின்னா அடுத்த லைன் வரும்போது ஆணையர்லேருந்து 2 ஸ்பேஸ் விடணும். சரிங்களா? அப்போ இங்கே 2 ஸ்பேஸ், இங்கே 2 ஸ்பேஸ், இந்த ஆணையருக்கு 2 ஸ்பேஸ். அப்போ மொத்தம் 6 ஸ்பேஸ் வந்து விடணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பெருனர் அடிக்கிறதுக்கு முன்னாடி 2 ஸ்பேஸ் விடணும். பெருனருக்கு கீழே 2 ஸ்பேஸ் விடணும். அதுக்கப்புறம் பெருனருக்கு நேராகவே அடிக்கக்கூடாது. பேக் ஸ்பேஸில் 1 2 தள்ளிட்டு அதுக்கப்புறம் ஆணையர் மற்றும் அரசு. செயலர் அடிக்க இடம் பத்தில் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த லைனில் கொண்டு வந்து ஆணையர்லேருந்து ஒரு 2 ஸ்பேஸ் தள்ளி தான் செயலர் வந்து அடிக்கணும். மறக்கக்கூடாது. இதில் இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்க வேண்டிய விஷயம் இதுதான். அடுத்து இந்த பக்கம் மருத்துவ பணி இயக்குனர், அதுக்கு நேராக இந்த செயலர் அடிச்சிரிங்க. அடுத்தது சென்னை 6,06,000 புள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மிஷின் கொண்டு வந்து இந்த 25ல் வச்சுட்டு அதுக்கப்புறம் நலத்துறை. இந்த சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை இங்கே அடிக்க முடியாது. அப்போ அடுத்த லைனில் அடிக்கும் போது இந்த இதுக்கு 2 ஸ்பேஸ் விட்டுட்டு நலத்துறை அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சென்னை 6,09,000 அடிச்சுட்டு ஃபுல் ஸ்டாப். இங்கே கேப் விட்டுருந்தாங்கன்னா கேப்பு, இந்த பக்கம் கேப். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அதுக்கப்புறம் நம்ம லைன் அடிக்கணும். இந்த லைன் அடிச்சிருங்க. 50 லைன் அடிச்சிடணும். அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒரு 2 ஸ்பேஸ் விடணும். 1 2 ஒரு 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுறீங்க. 50ஆல் மைனஸ் பண்ணுறீங்க. பிரிக்க தெரிலனா 2ஆல் டிவைட் பண்ணுறீங்க. பண்ணலாமா? கவுண்ட் பண்ணும்போது லெட்டரு, ஃபுல் ஸ்டாப், கமா, ஸ்பேஸு எல்லாத்தையும் சேர்த்து தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? கவுண்ட் பண்ணிக்கணும். கவுண்ட் பண்ணலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35. டோட்டல் கவுண்ட் வந்து நமக்கு 35 ஃபுல் ஸ்டாஃபோட சேர்த்தி. அப்போ 50 மைனஸ் 35. 10ல் 5 போயிடுச்சுன்னா 5, 4ல் 3 போயிடுச்சுன்னா 1. பிரிக்க தரலனா
2 போட்டுக்கோங்க. 7 2 14 வரும். அப்போ நம்ம இந்த இடத்துல 7.5 நம்ம ரவுண்ட் பண்ணி 8ன்னு வந்து வச்சுக்கலாம். சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த லைன் அடிச்சுட்டு 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஐயாவை டைப் பண்ணுறீங்க, கமா போட்டுறீங்க. இந்த பொருள் இருக்கு இல்லையா, இந்த பொருள் பார்வை. சரிங்களா? இந்த பொருள் பார்வை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எப்பயுமே 20 டிகிரி டு 20 டிகிரிலேருந்து 50 டிகிரி செட் பண்ணிக்கணும். இது மறக்கக்கூடாது. பொருள் பார்வை வந்தது அப்படின்னா மிஷின் என்ன பண்ணுறீங்க, 20 டிகிரி டு 50 டிகிரி மேலே அந்த இதில் டிகிரியில் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொருள் அடிக்கிறீங்க, அந்த செமிகோலன் வைக்கிறீங்க. அடுத்தது ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த மாவட்ட மருத்துவர் கூடலூர் எங்கே பாருங்கள், இங்கே கேப் விட்டுருக்காங்க. இங்கே ஒரு கேப் விட்டுட்டு அடுத்த லைனில் நரம்பியல் பிரிவு, இந்த மாவட்டத்துக்கு நேராக நரம்பியல் பிரிவு அடிச்சுட்டு இங்கே கொஞ்சம் கேப் விட்டுருக்காங்க. அடுத்தது இந்த பக்கம் கேப் விட்டு துவக்குதல் குறித்து அடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே எத்தனை ஸ்பேஸ் வேணும் மறந்துடக்கூடாது, 2 லைன் ஸ்பேஸ், 1 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு அதை 20 டிகிரியில் வச்சு பார்வை இந்த பேராகிராஃப் அடிச்சிடுறீங்க. அடிச்சுட்டு இதோட முடிஞ்சிருச்சா? மறந்துடக்கூடாது, 20லேருந்து 50 டிகிரி செட் பண்ணியிருப்பீங்க. அடுத்தது இந்த லைன் அடிக்கும் போது திருப்பி என்ன பண்ணணும், 10லேருந்து நம்ம 60 டிகிரி செட் பண்ணிக்கணும். மறக்கக்கூடாது. அடிக்கிறீங்க, மறக்காமல் அடுத்தது ரிலீஸ் பண்ணிவிட்டு 10லேருந்து 60 டிகிரி செட் பண்ணிக்கிறீங்க. இந்த கோடு எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 இருக்கா? அப்போ 50 - 6, 10ல் 6 போயிடுச்சுன்னா 4, இங்கே 4, அப்போ 44/2 2 2 4, அப்போ 22. ஓகேங்களா? அப்போ 22 ஸ்பேஸ் விட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே பேக் ஸ்பேஸில் 1 2 3 4 5 6ன்னு சொல்லிட்டு 22 ஸ்பேஸ் விட்டு இந்த லைன் அடிச்சுக்கிறீங்க. இந்த லைன் அடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, 2 லைன் ஸ்பேஸ் விடணும். சரிங்களா? 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு ஒரு பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பேக் ஸ்பேஸில் 5 ஸ்பேஸ் விட்டுக்கணும். 1 2 3 4 5 5 ஸ்பேஸ் விட்டுட்டு ஃபஸ்ட்டு பேராகிராஃப் அடிச்சுட்டு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஒரு பேராகிராஃப் முடிஞ்சோடனே 2 லைன் ஸ்பேஸ் விடணும். 1 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டிங்களா? விட்டுட்டு என்ன பண்ணணும், செகண்ட் பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 5 ஸ்பேஸ் விடணும். மறக்கக்கூடாது. அடுத்தது செகண்ட் பேராகிராஃப் ஃபினிஷ் பண்ணிட்டீங்களா? வெல்கம் காய்ஸ். உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தங்கள் நம்பிக்கை உள்ள இந்த 2 இடத்துல தான் கன்ஃபியூஸ் ஆகும். எப்படி நம்ம வந்து சென்டர் பண்ணி அடிக்கிறதுன்னு தெரியாமல் நிறைய கன்ஃபியூஸ் ஆகி இந்த இடத்துல மார்க் வந்து எல்லாத்துக்கும் இந்த இடத்துல தான் ரெடியூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு அடிக்கிறீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சரியா? இப்போ பார்க்கலாமா? இப்போ ஒன்றுமே இல்லை, ஃபஸ்ட்டு தங்கள் நம்பிக்கையுள்ள கவுண்ட் பண்ணிக்கோங்க. கவுண்ட் பண்ணிங்கன்னா 15. அடுத்தது மருத்துவ பணி இயக்குனர் கவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 17. சரிங்களா? ஃபுல் ஸ்டாப் ஸ்பேஸ் எதாக இருந்தாலும் எல்லாத்தையும் சேர்த்து கவுண்ட் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணணும்னா ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிக்கோங்க. 17யும் 15யும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 2ன்னு கிடைக்கும். அந்த 2ஐ நீங்கள் பாதியாக பிரிச்சுக்கோங்க. பாதியாக பிரித்தா நமக்கு வந்து 1,1 அப்படின்னு சொல்லி வரும். சரியா? அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, 2த்தில் எது ஹையஸ்ட் நம்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். செகண்ட் ஸ்டெப்பு நமக்கு 17 தான் ஹையஸ்ட்டாக இருக்குது. அப்போ வர 17 நம்ம வந்து 50 மைனஸ் பண்ணிக்கணும். அப்போ 50 - 17 நமக்கு 33ன்னு கிடைக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும், 15யும் 17யும் மைனஸ் பண்ணி பாதியாக பிரித்து வச்சுக்கணும். 1,1. செகண்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும் அப்படின்னா, பெருசாக இருக்கிறத எடுத்துக்கணும். பாருங்கள், பெருசாக இருக்கிறத எடுத்துக்கணும். 17 50 மைனஸ் பண்ணிங்கன்னா 33ன்னு கிடைக்குது. சரிங்களா? அப்போ இங்கே எத்தனை ஸ்பேஸ் விட்டு அடிக்கணும்னு தெரிஞ்சு போச்சு. 33 ஸ்பேஸ் விட்டுட்டு இங்கே இருக்கு இல்லையா 1, நம்ம பாதியாக பிரிச்சுருக்கலாம். இந்த 1 இங்கே கவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 33 கூட 1 கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 34ன்னு கிடைக்கும். அப்போ பேக் ஸ்பேஸில் இங்கேருந்து 34 ஸ்பேஸ் விட்டு தங்கள் நம்பிக்கையுள்ள அடிக்கிறீங்க. அதுக்கு கீழே ஒரு 4 ஸ்பேஸ் விடுறீங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம 33 தான் வச்சுக்கணும். சரிங்களா? 33 மைனஸ் பண்ணுறீங்க, 33 வருது. இங்கே ஏன்னா இதுக்கு சென்டராக தான் இது அடிக்கணும். அதனால இது கூட நம்ம ஒன்று கூட்டி நம்ம 34ன்னு சொல்லிட்டு தங்கள் நம்பிக்கையுள்ள அடிச்சுட்டு 4 ஸ்பேஸ் விட்டுட்டு மருத்துவ பணி இயக்குனருக்கு என்ன வந்துச்சோ அது 33 தான். அப்படியே நம்ம மருத்துவ பணி இயக்குனர் வந்து அடிச்சிடணும். ஓகேவா? டவுட் எது இருக்காதுன்னு நினைக்கிறேன். டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.